நம்ம இந்தியாவில் இந்த ஐபிஎல் மேட்ச் நடத்துகிறோம் பார்த்தீங்களா? இந்த ஐபிஎல் மேட்ச்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு. இந்த டீமோட கேப்டன் யாருன்னா கிங் கோலி, விராட் கோலி இருக்கார்ல, அவர் தாங்க. இந்த விராட் கோலிக்கு பேட்டிங்ல இருந்து, பவுலிங்ல இருந்து, ஃபீல்டிங்ல இருந்து, கேப்டன்சி அது வரைக்கும் பயங்கரமா விராட் கோலிக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரே ஆள் இந்த ஏபிடி வில்லியர்ஸ் தாங்க. இந்த ஏபிடி வில்லியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமோட முன்னாள் கேப்டன், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த ஏபிடி வில்லியர்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள இருந்து நான் வரைக்கும் இந்த ஏபிடி வில்லியர்ஸை ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம். அது என்னன்னா கிரிக்கெட் 360 டிகிரி பேட்ஸ்மேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேனு எல்லா பிளேஸ்லையும் சுற்றி 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 அடிக்கிறான். லெக்ல இருந்து, ஆஃப்ல இருந்து, ஸ்ட்ரெயிட்ல இருந்து, பேக் வரைக்கும் சுற்றி சுற்றி அடிக்கிறான். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரே ஆள் ஏபிடி வில்லியர்ஸ். ஏபிடி வில்லியர்ஸை பார்த்து ஏபிடி வில்லியர்ஸோட ஃப்ரெண்டு விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாருமே ஏபிடி வில்லியர்ஸை பார்த்து, ஏபிடி வில்லியர்ஸ் நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க, அந்த யூடியூப் சேனல்லேருந்து நீ என்ன வேணா சொல்லிடலாமா? இத்தனை நாளா என் தலை விராட் கோலி அவர் மூடி வச்சிருந்த பர்சனல் மேட்ரை நீ எப்படி சோசியல் மீடியாவில் மக்கள் முன்னாடி நீ சொல்லலாம்? உனக்கு எவ்வளவு தைரியம்? இதுக்கு உண்டான அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அப்படின்னு விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாருமே ஏபிடி வில்லியர்ஸை திட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விராட் கோலியை இப்போ ஜனவரி 22 இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜனவரி 22 நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் அயோத்தி அப்படிங்கிற ஒரு சின்ன மாவட்டம் இருக்கு. அங்கே ராமர் கோயிலை திறக்கிறாங்க. அப்போ விராட் கோலியை கூப்பிடுறாங்க. விராட் கோலி, நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அனுஷ்கா சர்மாவோட கண்டிப்பாக இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ விராட் கோலி போகல. ரெண்டாவது, இப்போ இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச், டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல விராட் கோலி இந்திய டீம்லேருந்து விலகிட்டாரு. ஒரு பக்கம் மக்கள் முன்னாடி வரத்துக்கே பயப்படுறாரு விராட் கோலி. ரெண்டாவது, கிரிக்கெட் மேட்ச்லேருந்து விலகுறாரு விராட் கோலி. என்னப்பா காரணம்? மக்கள்லாம் ஒரு வதந்தியை கிளப்பிட்டு வராங்க. இல்லைப்பா, விராட் கோலிக்கும் அனுஷ்கா சர்மாவுக்கும் ஏதோ டிவர்ஸ் ஆக போகுதாட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விராட் கோலி அம்மாவுக்கு வயசாயிருச்சு, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் அனுஷ்கா சர்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அதனால விராட் கோலி இந்த மாதிரி வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படின்னு நிறைய இந்த மாதிரி வதந்திகள் கிளம்பிட்டு வருது. அப்போது ஏபிடி வில்லியர்ஸ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஏபிடி வில்லியர்ஸ். அந்த யூடியூப் சேனலில் விராட் கோலி அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. அவர் இப்போ கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி அவரோட ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது விராட் கோலியோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மாவை விராட் கோலி கவனிச்சிட்டு வராரு. அதனால் அவரால் எந்த பப்ளிக் பிளேஸ்க்கும் எந்த கிரிக்கெட் மேட்ச்லும் இனிமேல் விளையாட முடியாது, இப்போதைக்கு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிற மாரி தான் எங்கள் விராட் கோலியை ஓப்பனாக வெளியே சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் எதுக்குங்க அவரோட பர்சனல் சீக்ரெட்டை வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாருமே ஏபிடி வில்லியர்ஸை பார்த்து காண்டில் திட்டிட்டு வராங்க.